வேதாவும் கைசலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ்சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கான்னு பட்டினத்தார் நமக்காக அருள் செய்கிறார். இதுவரை நான் எடுத்த எல்லா பிறவிகள்லையும் எனக்கு இந்த உடலை கொடுப்பதற்காக ஒரு அம்மா பிறந்து உடம்பு சலிச்சு போயிருப்பாங்க. நானும் எதுக்கு அலைகிறேன்னு தெரியாமலே ஒவ்வொரு பிறவியிலையும் ஊர் உலகமெல்லாம் சுற்றி அலைஞ்சு கால் சலிச்சு போயிட்டேன். இதுக்கெல்லாம் மேலே என்னுடைய பிறவி கணக்கு எழுதி எழுதியே பிரம்மாவும் கை சலிச்சு போயிருப்பார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? ஒவ்வொரு பிறவிக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கும். ஆனால் நம்முடைய எல்லா பிறவிக்கும் சொந்த ஊர் எதுன்னு கேட்டால் நம்ம அம்மாவினுடைய கருப்பை தான். அதனால இருப்பையூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பெருமானே, நான் மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் வந்து பிறந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் இருக்க உன் திருவடியில் என்ன சேர்த்துக்கோ.